கை மட்டும் அவ்வளோ பெருசு அவன் பஞ்ச் பண்ணுறான். நான் வருமத்தில் அவனை அடிக்கிறேன், சுருண்டு விடுறான் கீழே. அவனை கொம்பை வச்சு அடிக்கலான்றான். இவனுக்கு தெரியாது நான் ஸ்டேட் பஸ் இந்தியா பஸ்ன்னு. நம்மளை தமிழனை ஒரு முட்டா பையன் நினச்சானா அவன் முட்டாளா நம்ம முட்டாளா, நம்ம வீரனா அவன் வீரனா. தம் பிறந்ததே தமிழ்னா வீர மகன் எல்லாம் தமிழ் மகன் அத்தனை பேர் வீர மகன். இந்தியானே வீரன், இந்தியானே வீரன் சார். அத்தனை பெரிய வீரன் நம்ம போய் அவன்கிட்ட அடி வாங்குவோமா? சிலம்பு சுற்றுறவொன்னே எல்லாம் பரவி போயிட்டானுங்க. தமிழ் வாழ்கன்னு சொல்லுன்னு எல்லார்ட்டையும் கேட்பேன், வீடியோவை எடுத்து பார்ப்போம். ஏன்னா எனக்கு அது வெறி. என் தாய்மொழி உலகத்திலேயே முதல் மொழி. என்னைக்கு தமிழ் மொழி அழியுதோ அன்றைக்கி உலகமே இருக்கவே இருக்காது. சண்டை ஒன்றும் இல்லை, சினிமாக்காரங்க எல்லாருக்குமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க சார். அவங்களுக்கு சம்பளம் பத்தலை. ஒரு ஹிந்தியில் போனாக்க வேறு சம்பளம், அது தமிழில் வேறு சம்பளம். எம்ஜிஆர் வந்து எங்களை கேட்டார், அண்ணா நகர் ஏரியா அப்படியே எடுத்துங்கன்னாரு. எங்கே ஆளுங்க அண்ணா எல்லாம் காடு யார் போகுது அப்படின்ட்டாங்க. ஜெயலலிதா வந்து தரமணியில் கொடுத்தாங்க, அது யார் போவா அப்படின்னாங்க. பகவதி நம்ம தமிழக முதலமைச்சர் இல்லையா, விஜய் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணுவார். அப்படி வானத்தில் பரப்பார் அவர். அப்படி மிதிச்சார்னா அப்படி போயிட்டு ஒரு 15 அடியில் போய் அடிக்கணும். ட்ரெயினில் சொல்லிட்டோம், இவ்வளோ ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க, மேலே போகாதீங்கன்ட்டு. அந்த ஆள் சாப்பிட்டோன்னு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிறான். ஃபைட் எடுக்கிறோம், கிக்கு அடிக்கிறார். கிக்கு ஏறிட்டார், அப்படி அடித்து தூக்கிட்டார்ல. பார்த்தா 300 அடி டெப்த். கொஞ்சம் அப்படின்னா கூட விழுந்தா முடிஞ்சு வச்சு அப்படியே உட்காந்து. இதெல்லாம் சொல்கிறேன், ஓகே அப்படிங்கிறான், வாங்குறான். இவங்கள பேசிட்டாங்க, என்ன அடிக்கணும் முடிவு பண்ணிட்டான். இப்போ நான் வந்து ரவுண்ட் ஹவுஸ் கிக் அடிக்கிறேன்னா 8 நெஞ்சில் மிதிக்கிறான் அவன். நான் ரவுண்ட் ஹவுஸ் அவன் கால் தூக்கும் போதே நமக்கு தெரியும், எதுக்கு தூக்குறான்னு தெரியல. நான் ஒதுங்கிக்குவேன், அடிப்படாமலே ஒதுங்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே டைப் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து சைட் கிக், அவன் ஃப்ரண்ட் கிக் அடினா அவன் சைட் கிக் அடிப்பான். சைட் கிக்னா ஃப்ரண்ட் அடிப்பான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ஃப்ரண்ட் கிக் பண்ணுறேன், ஃப்ரண்டில் இங்கே அடிக்கிறான். நான் முடிவு பண்ணேன் இவனை விடக்கூடாதுன்ட்டு. இந்த காலை அந்த பிளாக்கில் இந்த கால் உடஞ்சி போச்சு அவனுக்கு. இந்த பிளாக்லேயே நான் வந்து போஸ்ட்டில் தான் பிளாக் பண்ணுவேன். அப்போல்லாம் கற்றுக்க போனால் போஸ்ட் மரத்தெல்லாம் போய் இந்த பிளாக்லாம் பண்ணுவேன். இந்த அப்பர் பிளாக் லோ பிளாக்லாம் பண்ணுவேன், அதில் தான் பண்ணுவேன். அப்போ காலை அவனுக்கு வீரல் விட்டு போச்சு. அவன் தெரியல, அவனுக்கு வலி துட்டிக்கிறான். அப்படின்னா ஏதோ விட்டுருச்சு அப்படின்னு நினச்சிட்டான். உடனே அதுக்கு போல் இன்னொருத்தன் நினைப்பான், அவன் கை மட்டும் அவ்வளோ பெருசு சார், அவன் பஞ்ச் பண்ணுறான். என்ன முடிஞ்சு போச்சு, இது தெரிஞ்சு போச்சு. நான் வருமத்தில் அவனை அடிக்கிறேன், சுருண்டு விடுறான் கீழே. அவன் உஷாராயிட்டானுங்க. 300 பேரும் இவன் வேறு ஏதோ வச்சுருக்கானே, ஸ்டிக் எடுங்கிறான். உடனே கொம்பை வச்சு அடிக்கலான்றான், அடிச்சிடலான்ட்டு. இவனுக்கு தெரியாது நான் ஸ்டேட் பஸ் இந்தியா பஸ்ன்னு. கம்பை எடுத்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் சவாலாச்சு. ஆகா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இது கொஞ்சம் வணக்கம் எடுப்போம், செலாம் வரிசைன்னு சொல்லு, அது என்னன்னு சொல்லுங்க. சொல்லுது, இதை நாங்கள் எங்கள் கலையில் வணக்கம் சுத்தனா பறந்துச்சு சிலம்பு. நான் கம்போஸ் எப்படி இருக்கும், நம்மளை தமிழனை ஒரு முட்டா பையன் நினச்சானா அவன் முட்டாளா நம்ம முட்டாளா, நம்ம வீரனா அவன் வீரனா. தம் பிறந்ததே தமிழ்னா வீர மகன் எல்லாம் தமிழ் மகன் அத்தனை பேர் வீர மகன். இந்தியானே வீரன், இந்தியானே வீரன் சார். அத்தனை பெரிய வீரன் நம்ம போய் அவன்கிட்ட அடி வாங்குவோமா? சிலம்பு சுற்றுறவொடனே எல்லாம் பரவி போயிட்டானுங்க கூட்டம். சவுண்டில் அப்படியே விலகிறானுங்க எல்லாம். விட்டோடனே அப்படியே வஜ்ராசன் உட்காந்தாங்க சார். நம்ம போஜா என்ன உட்காந்து வணக்கம் பண்ணானுங்க. எனக்கு வணக்கம் பண்ணோன்னே என்னம்மா சொல்கிறாங்க, இல்லை எல்லாம் உங்களை வாத்தியாரை ஏற்றுக்கிட்டானுங்களாம். அப்படியா, சரி பயந்துட்டாங்க. இப்போ வந்து அப்படியே வந்துட்டானுங்க. ஷூட்டிங்லாம் வரும்போது அந்த ஊரில் என்னென்னா மினிஸ்டரே வந்தாலும் எந்திக்க மாட்டாங்க, கால் மேல் கால் போட்டு சீரட்டு குடிச்சிருப்பாங்க. அந்த ஊரில் மதிக்க மாட்டாங்க. நான் போனோன்னே எந்திப்பானுங்க. வந்தோடனே டப்பு டப்புன்னு டைரக்டர் சொல்லுவார், என்ன நீங்கள் வந்து எல்லாம் எந்திக்கிறாங்க, நீங்கள் ஷூட்டிங்லாம் கூட இங்கே வந்துருங்கம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரஷ்யாவில் போய்ட்டு அந்த மாதிரி நமக்கு பேர் வந்துச்சு. என்னென்னா நம்ம பயிற்சி தான், எல்லாமே நம்ம பயிற்சியாக இருந்தோம். நம்ம ஒரே நிலைமையில் இருப்போம், எதாக இருந்தாலும் சரி பின்வாங்க மாட்டோம். ஓடுறதுக்கெலாம் நம்ம இல்லை, மிஸ் பண்ணுவோம் ஆனால் ஓட மாட்டோம். ஸோ அதில் வந்து அந்த ஊரில் எனக்கு ரொம்ப பேராச்சு. அதில் நம்ம சொன்னதுன்னா மஞ்சளை மேடம் நல்லா படித்தவங்க இல்லையா, கடைக்கு போகிறோம். அங்கே வந்து சாப்பாடுறதுக்கு நம்ம ஊர் சாப்பாடெலாம் இல்லை, அதனால் கோழிலாம் வாங்கலாம் அப்படின்னு போகிறோம். கடைக்கு போனால் அவன் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான்ல, இங்கிலீஷ் மாதிரி பேசுகிறான். இவங்களுக்கு புரியல, இவங்க பேச அவங்களுக்கு புரியல, ஆனால் எனக்கு புரியுது. மேடம் அவன் இதை சொல்கிறான் அப்படிங்கிறேன். படிக்க வச்சு இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா அவன் கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ எடுத்து தரான். அந்த அங்கே அந்த அவன் அந்த அந்த ஃப்ரிட்ஜு திறந்தால சார், அந்த நாற்று எனக்கு 6 மாதம் போல். ஏப்பா நான் யாருக்குள்ள சாப்பிட மாட்டேன். மேடம் இது என்ன மேடம் அப்படின்னு எங்கள் ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து மீன்லாம் கூட சாப்பிட மாட்டேன்ட்டேன். 1 வருஷம் மீன்லாம் சாப்பிடல நான். அந்த நாத்தம் மனசில் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு லாங்குவேஜ் எல்லா ஊருக்கு போனாலும் வந்து விஜயசாந்தி கூட ஒரு ஜெர்மன் லாங்குவேஜில் ஒரு படம் பண்ணுறேன். படம் பண்ணும்போது அவங்க லாங்குவேஜுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நான் பேசுகிறதுல அவங்களுக்கு புரியும், அவங்க பேசுகிறதுல எனக்கு புரியும். புரிஞ்சிச்சு, ஷார்ட் எடுத்தோம், அது நல்லா போச்சு. அப்போ அது எல்லாமே சொல்லுவாங்க, என்ன இப்படி லாங்குவேஜ் எல்லாமே. ஆனால் உண்மையில் நான் கற்றுக்க முயற்சி பண்ணல, புரிஞ்சிடும் அவ்வளோதான். நாங்கள் வந்தாங்க தமிழ் வாழ்கன்னு சொல்லுன்னு எல்லார்ட்டையும் கேட்பேன். இப்போ என்னை வந்து பார்த்தாங்கன்னா தமிழ் வாழ்க்கை சொல்லுன்னு தமிழ் வாழ்க்கைன்னு எடுத்துக்குவேன், வீடியோவை எடுத்து பார்ப்போம். ஏன்னா எனக்கு அது வெறி.
என் தாய்மொழி உலகத்திலே முதல் மொழி. என்னைக்கு தமிழ் மொழி அழியுதோ அன்றைக்கி உலகமே இருக்கவே இருக்காது. எவன் வேணாலும் எழுந்து வேணால் போட்டுங்க. நான் சொல்கிறேன், ஒரு சித்தராக சொல்கிறேன், தமிழ் மொழி எவன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை பேரும் அழிஞ்சிருவான். தமிழ் வாழ்கைன்னு சொல்கிறவன் நல்லா இருப்பான். இவனுக்கு தெரியாது. ஓம், நீங்கள் வானத்தில் கூட ஓம் சவுண்டு தான் வரும். நைட்டு கடலில் போய் உட்காந்துருங்க, ஓம் சவுண்டு வரும். ஏன் நம்ம லிங்கம் எங்கே இருக்குது நம்மகிட்ட? ஆணூர்ப்பு தான் சொல்லுவாங்க எல்லோரும். தொண்டையில் ஒரு லிங்கம் தொங்கும் தெரியுமா? அதுதான் லிங்கம். இல்லை ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். அதை அறுத்து சொல்லுங்கள். ஓம் காது வெட்டிக்க சொல்லுங்கள். இதெல்லாம் இயற்கை படைப்பு தானே, நம்மளாம் செட் பண்ணது. இது மாதிரி நிறையா இருக்குது சார் நம்ம உடம்புல. நான் நிறையா சொல்லுவேன். உறுப்புகளை வச்சு நிறைய கடவுள் எங்கெங்கே இருக்கான்னு சொல்லுவேன். அது மாதிரி அத்தனை உறுப்பு இருக்குது. இப்போ 9 வாசல் தானே சொல்லுவாங்க. 9 வாசல் இல்லைங்கிறேன். நீங்கள் எதனா ஒன்று கேளுங்க, எங்கே வேறு வாசல் சொல்லுங்கள். இல்லை சார், வாய், மூக்கு, கண்ணு, காது 7. ஆண் உறுப்பு ஆசனவை 9. பெண்கள் பால் எப்படி கொடுக்குறாங்க? ஓட்டெல்லாம் பால் வருமா? வருமா சார்? அப்போ அதை ஏன் சொல்லலை? இன்னும் இருக்குது நிறையா. நான் சொல்லுவேன். ஆமாம், வேர்வே வருது அப்படி பார்த்தல. வேர்வெல்லாம் விடுங்க, அது இல்லாமலே நான் சொல்லுவேன் நிறையா. வேர்வை கோடிக்கணக்கான இது இருக்கு இல்லையா? நம்ம 40 லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது நம்ம உடம்புல. எல்லா இடத்துலையும் இருக்குது அணுக்கள். அப்போ அது வந்து இருக்குது இல்லையா? அது மாதிரி நமக்கு எல்லாமே இருக்குது. அதாவது சும்மா சொல்லுவாங்க, 9 கோடி சித்தர்கள் சொல்லுவாங்க. 9 கோடி சித்தர்கள்னால் 9 லட்சம் கோடி சித்தர்களே இருக்காங்களாம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் சார். நம்ம வந்து எனக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் இங்கே உங்கள்கிட்ட 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அந்த 2 மணி நேரத்தில் நான் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருப்பேன், எழுதி வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுதான் என்னோடய வேலை. இது நம்ம ஏதோ சார், நம்ம ஒரு போகர் ஐயா வந்து இன்றைக்கி கண்டுபிடிக்கலாம், கொரோனாவை சரி பண்ணிக்க முடியாது தமிழ்நாட்டில். இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியா, உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி நம்மளை பண்ணான். பழைய கஞ்சி குடிக்கக்கூடாதுண்ணா. இப்போ பழைய கஞ்சி அமெரிக்காவில் இவ்வளோ பாட்டு 3000 ரூபா. நம்ம ஊர்லேயே 5 ஸ்டார் ஹோட்டலில் 3000 ரூபா பழைய கஞ்சி. அப்போ பழைய கஞ்சியில் எவ்வளோ சத்து இருக்குது? ஏன் அது வேணாம்? நீங்கள் வெள்ளை சக்கரை கொடுத்தாங்க. வெள்ளை சக்கரத்தில் என்னாச்சு? எல்லாருக்கும் சுகர். நான்லாம் வெள்ளை சக்கரை சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ஏன்னா நான் சொல்லுவேன். நேற்று கூட திருச்சி போய்ட்டு வந்தேன். வரும்போது நம்ம கூட வந்தவங்கலாம் அந்த எதனா ஜூஸ் குடிக்கணும், எல்லாமே வெள்ளை சக்கரை போடணுங்கிறான். வேணாம் அப்படின்னு. அப்புறம் தர்பூசணி மட்டும் அது எதுவுமே போடாமல் கொடுத்தான். நான் குடிக்கிறதில்ல, எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரியும் சார். அதில் இப்போ உங்கள்கிட்ட போனேன், சிக்கன் சாப்பிட்றேன். நான் சிக்கன் சொன்னேன், கோழியை தலைகளை விட்டு ஊசி போடுவோம் சார். ஊசின்னா அது பெருக்கிறதுக்காக. உடனே பெருக்கிட்டோம், கிலோ கணக்கில் எடை மாறும். அப்போ அதை வந்து சாப்பிட்ட உடனே பெண்கள் உடனே ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஏஜ் அட்டன் பண்ணி சீக்கிரமாக கோழி எப்போ சாப்பிடும் அது மாதிரி இவங்களுக்கும் மரணம் சீக்கிரம் வந்துடும். ஸோ அதனால தான் நான் சிக்கன் சாப்பிடாதீங்க. நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் வேறு, இந்த சிக்கன் சாப்பிடக்கூடாது. நிறையா இருக்குது சார், எவ்வளோ இருக்குது. நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் 4 ஃபுல்லாக கேட்டிங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து ஸ்டண்ட் யூனியனில் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க? சுமார் 50 வருஷம். ஸோ அதோடைய வளர்ச்சி எந்த லெவலுக்கு இருக்குது? அதை என்ன மாதிரியான வளர்ச்சிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சார்? சார், ஸ்டண்ட் யூனியன் வந்து என் தாய் வீடு. எங்கள் அம்மா எப்படியோ எங்கள் ஸ்டண்ட் யூனியன் எனக்கு அம்மா, அம்மா அப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்களுக்கு ஒன்றுன்னா எங்கள் அம்மா அப்பா வராங்களோ, குடும்பத்திலேருந்து வராங்களோ, அதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டண்ட் யூனியன் வந்து நிற்கும் எங்களை காப்பாற்றுறதுக்காக. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 170 ரூபா சம்பளம். இன்றைக்கி கொஞ்சம் சம்பளம் ஏறி இருக்குது. ஆனால் இன்றைக்கி விலைவாசி ஜாஸ்தி. ஆனால் ஸ்டண்ட் யூனியன் வந்து இன்றைக்கி டாப் ஹீரோ ப்ரூஸ்லியாக இருக்கட்டும், ஜாக்கி சானாக இருக்கட்டும், வேண்டமனாக இருக்கட்டும், இல்லை நம்ம எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், அத்தனை பேரும் பேர் வந்ததுக்கு ஒரே காரணம் ஸ்டண்ட்டு. அந்த ஸ்டண்ட் யூனியனில் உள்ளவங்க நிம்மதியாக இருக்காங்களா? இல்லை. ஏன்னா அவங்க சொந்த வீடு நிறைய பேர் கிடையாது. அப்போ அரசாங்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வேண்டுகோளாக அதை உங்கள் டீம், அரசாங்கம் வந்து எங்கள் ஸ்டண்ட் யூனியன் கஷ்டப்படுறாங்க. எல்லா ஹீரோக்களும் இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக வந்திருக்க விஜய் சார் கூட இன்றைக்கி ஆக்ஷனில் தான் கிங்கு. அப்போ அவங்களும் நமக்கு வந்து ஸ்டண்ட் யூனியனில் சினிமாக்காரங்க எல்லாருக்குமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க சார். அவங்களுக்கு சம்பளம் பத்தலை. ஏன்னா நம்ம வெளிநாட்டில் மாதிரி இப்போ ஒரு ஹிந்தியில் போனாக்க வேறு சம்பளம், அது தமிழில் வேறு சம்பளம், அது நம்ம வாங்க முடியல. எல்லாம் டெய்லியாக ஷூட்டிங் இருக்குது ஃபைட்டர்ஸ்க்கெல்லாம் இல்லையே. அப்போ அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து எல்லாம் எம்ஜிஆர் இருக்கும்போது எங்களை கேட்டார், அண்ணா நகர் வீடு, அண்ணா நகர் ஏரியா அப்படியே எடுத்துங்கன்னாரு. எங்கே ஆளுங்க அண்ணா நகர்லாம் காடு யார் போகுது அப்படின்ட்டாங்க. ஜெயலலிதா வந்து தரமணியில் கொடுத்தாங்க, அது யார் போவா அப்படின்னாங்க. நீங்கள் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா அந்த இடம்லாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஏதாவது அவங்களுக்கு சிட்டிக்குள்ளே எதுனா கொடுத்தா நல்லாயிருக்கும். சம்பள முறைகளில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தயாரிப்பாளரும் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து தேட்டரில் பார்க்குறாங்களோ இல்லையோ, இதில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்னா, முன்னாடி வந்து சார் படம் வந்து தேட்டரில் பார்ப்பாங்க. முன்னாடி பாவக்கூத்துன்னு ஒன்று நடக்கும் ஊரில், தெரியுமா? சினிமாலாம் கூத்து போடுவாங்க. நம்ம காசு போட்டு உண்டியல் தான் காற்று போடுவாங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லா மக்களும் கிராமத்தில் ஒன்றா ஒரு மைதானத்தில் கூடி இருக்கும்.
அதுக்கப்புறம் நாடகம் முடிஞ்சு தியேட்டர் வந்துச்சு. தியேட்டர்லாம் ஜாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது. எல்லாரும் உட்காந்து சிரிப்போம், எல்லாரும் சிரிப்போம். சிரிக்கும்போது இறைவனே சிரிப்பார். அதுதான் சார் நிம்மதியாக இருந்தோம். எல்லாம் அழுவோம், எல்லாம் அழும்போது எல்லாருக்கும் உணர்ச்சி வரும். அதுதான் சார் சினிமா. நம்ம வீட்டுக்குள்ளேயே தரையில் உட்காந்து இப்படியே பார்த்துட்டு என்ன தெரியும், என்னಕ್ಕೆ போவீங்க நீங்கள்? கொஞ்ச நேரம் நமக்கு ரிலாக்ஸ் வேணும் சார், நம்ம மூளைக்கு ரிலாக்ஸ் வேணும், நம்ம கண்ணுக்கு ரிலாக்ஸ் வேணும், எல்லாத்துக்கும் இல்லை. அது வந்து தேட்டரில் பார்க்கணும். தேட்டரில் பார்க்குறது ஒன்றும் அவங்க காசு 100 ரூபாயோ 1000 ரூபாய் 2000 ரூபா கொடுக்குற குறைஞ்சி போகிறதில்ல. ஆனால் நம்ம மனசில் ஒரு நிம்மதி இருக்கும்ல, அந்த நிம்மதி தேட்டரில் போனால் தான் கிடைக்கும். அதனால தான் நான் எல்லா இதுலேயும் சொல்லுவேன், தேட்டரில் போய் பாருங்கள். இது வந்து காசுக்காகலாம் நான் சொல்லலை, ஒவ்வொரு மனிதருக்கும் அது நிம்மதி. அந்த நிம்மதிக்கு அங்கே போகணும். அதுக்காக தான் நம்ம தேட்டருக்கு போங்கன்னு சொல்கிறது. ஆனால் தேட்டருக்கு போகணும். அப்படி வருமானம் வந்தால் எங்கள் சன் டிவி மட்டும் இல்லை, சினிமா உலகமே நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சில நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே வந்து சம்பளம் வந்து இப்போ வந்து ஒரு அட்வான்ஸாக கொடுப்பாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆன கூட அதில் பங்காக பிரித்து கொடுப்பாங்க நிறையா நாட்டில். அது மாதிரி கேட்கல, அது மாதிரி கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கொடுங்க. ஏற்றியும் கொடுக்க முடியல, ஏன்னா இங்கே வந்து லாஸ். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படம் எடுத்த ப்ரொடியூசர் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கே நீ காணாமல் போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்மலாம் வேலை செஞ்சு ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ வாழ்க்கை கொடுத்து நான் வீடோட வசதியோடு இருக்கேன்னா அந்த ப்ரொடியூசர், டைரக்டர், அந்த ஹீரோ தான். அவங்கள நான் வணங்குறேன். ஆனால் அதே சமயம் அவங்க நஷ்டம் அடைஞ்சாலும் என்ன பண்ண முடியும்? நான் பார்த்தேன் சார், ஒரு டைரக்டர் 13 படம், ஒரு ப்ரொடியூசர் மவுண்ட் ரோட்லேருந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன சார், எங்கே சார் போகிறீங்க? இதோ இங்கே ஒருத்தர் வராது, வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறார். சரி சார், இப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்ட்டு. சரி கிளம்புங்கன்றார். ஏன்னா எனக்கு டவுட்டு. அதனால் ஒரு சந்தில் போய் காரை விட்டுட்டு உட்காந்துருக்கேன். என் காரை கிராஸ் பண்ணி நடந்து போகிறார். திருப்பியும் போகிறேன். என்ன சார் நடந்து போகிறீங்க, ஃப்ரெண்டை வரலையான்னு? காரில் இறங்க சார், வீட்டில் வந்து விட்றேன். இல்லை மாஸ்டர், இல்லை சார், அவர் வந்தால் ஃபோனில் சொல்லிக்கலாம், உட்காருங்க அப்படின்னு. உட்காரோம். உதயம் தட்டிட்டு வந்தோம், இங்கே இறங்கிறார். வீட்டில் விட்றேன் சாருங்க, ஏன்னா அவர் வீடு எனக்கு தெரியும். வீட்டில் விட்றேன் சாருங்க. இல்லை மாஸ்டர், நான் இங்கே இறங்கிறார். ஆக்சுவலாக வீடெல்லாம் வைத்துட்டு குடிசையில் இருக்கார். காரு கூட இல்லாமல் அவரால் நான்லாம் வீடு கட்டுறேன். எனக்கு அழுதுட்டேன். என்ன சார், இல்லை மாஸ்டர் மாதிரிங்கிறார். அப்படி ஆயிடுச்சு சார். யார் நினைக்கிறான்? ஒரு ஹீரோ நினைக்கிறாங்களா? நல்ல 200 கோடி 300 கோடி 500 கோடிங்கிறாங்க, 100 கோடி 50 கோடிங்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு வில்லனுக்கு ஒரு கேரக்டர் 50 லட்சம் கொடுக்குறாங்க. 50 லட்சம் யாரும் நினைக்கிறாங்களா? அந்த ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்க நினைக்கிறாங்களா சார்? சார், ஒரு பயணம் பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. சொர்க்கத்துக்கு போனால் புண்ணியம் பண்ணியிருக்கணும். செத்தாக கூட புண்ணியம் பண்ணால் தான். நம்ம வந்து காசு இருக்குது, லஞ்சம்லாம் கொடுத்துட்டு வர முடியாது. எமன் வந்து கரெக்டாக இருப்பார். கரெக்ட் பண்ணியா நீ? எனக்கே சாப்பாடு யாருக்கா கொடுத்துருக்கியா, இந்த உயிரினக்கா தண்ணி கொடுத்துருக்கியான்னு தான் கேட்பார். நீ பணம் கொள்ளடிச்சு வச்செல்லாம் கேட்க மாட்டார். அதனால் இருக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும். இப்போ நான்லாம் காக்காய்க்கு 100-200 காக்காய் சாப்பாடு விடும். காலையில் மாட்டுக்கு தண்ணி வைப்பேன், காக்காய்க்கு தண்ணி வைப்பேன், அணிலுக்கு தண்ணி வைப்பேன், புறாவுக்கு தண்ணி வைப்பேன். இதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் சாப்பிட்டு ஏசி ரூமில் இருந்தாலும் அங்கே ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் செல்லாது. நரகத்துக்கு போடு. ஆமாம், அதோட நரகத்துக்கு எப்படி திரும்ப போகணும்? இந்த சீலுலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அங்கே வந்து தண்ணி. அதுக்குள்ளே நீந்தி போகணும். அதுக்குள்ளே நிறைய முதலைகள் எல்லாமே இருக்குமா சொல்கிறாங்க. நம்ம இந்த இதில் படிச்சிருக்கேன். அது என்ன, அதுக்கு ஒரு புக் இருக்குது, அதை படிச்சிருக்கேன். அதில் நீந்தி போகணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளாவது ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தா அதுலேருந்து தாண்டி போயிடலாம். சாப்பாடு கொடுக்கணும், மனிதருக்கோ எதுக்கோ உயிரினத்துக்கு. அதை கொடுங்க முதல்ல. எல்லாருக்கும் வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுங்க. என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது முடியாது. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு, எஸ்ஆர்எம் தானே அது, இங்கே உடையார் ஹாஸ்பிட்டல், என்ன ஹாஸ்பிட்டல் அது, போரூரில் இருக்க ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல். அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கேட்டார்ல, செத்துறாருல. பிழைக்க வைக்க முடிஞ்சா? எத்தனை டாக்டர் இருந்தாங்கல்ல, பிழைக்க வைக்க முடிஞ்சா? முடியாது. அப்போ என்ன இருக்குது? இதுதான் வாழ்க்கை. யார் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது, போயிடுவீங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ, உன்னால் என்ன, உனக்கு மீறிலாம் கொடுக்க வேண்டாம், உன் வீட்டெல்லாம் விற்று கொடுக்க வேண்டாம். ஒருத்தர் சாப்பாடு வாங்கிக்கலாம் கொடுக்கலாம். சார், இன்றைக்கி பார்த்தேன் சார், ஒரு நாய் படுத்துருக்கு சார், ஒரு குருவியை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கு. பார்த்தேன் யூடியூப்பில். இல்லை ஏயான்னு பார்த்தேன், இல்லை கொடுக்குது. ஏன்னா அது ஏதோ உடம்பு சரியில்லாம படுத்துருக்கு, அது கொண்டு கொடுக்குது. என்ன சார், முன்னாடி நமக்கு தெரியாது இதெல்லாம். இப்போ பார்க்குறோம் சார், எல்லாம் யூடியூப் போடுறாங்க, பார்க்குறோம். அப்போ என்ன உயிரினம்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 மாதம் முன்னாடி சார், ஏதோ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அந்த குழந்தைங்க எல்லாம் ஓடி போகும்போது குழந்தை மட்டும் ஒரு சிங்கத்திட்ட மாட்டிக்கிச்சு. சிங்கம் என்ன பண்ணியிருக்கோம், கடிச்சிருக்கும். அப்படி தான் நினைப்போம். இல்லை, பாதுகாத்துச்சு. வேறு எந்த மிருகமும் கூட விடாமல், அது பக்கத்துலேயே வராமல் கரிச்சு திட்டு இந்த குழந்தைய மட்டும் கூட வச்சுக்கிட்டு அந்த பாட்டி வந்துருக்கு, தேடி போது பாட்டி வந்து விட்டு போயிடுச்சு. அப்போ மிருகம் மனுஷனாக தான், மனுஷன் மிருகம் ஆகிட்டுருக்கான். அதுதான். ஆனால் எல்லாம் இருந்தாலும் சரி சார், எல்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. நீ நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்,
அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் பிறவி கடன்லேருந்து நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம், இல்லைன்னா மாட்டிக்கும். ஸ்டண்ட் யூனியனில் வந்துட்டு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த பீரியட்லேயே வந்து ஒரு மரணம் நேர்ந்திருக்கு. இப்போவும் கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து நிறைய படப்பிடிப்புகளில் மரணம் நேருது. அண்ட் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உபகரணங்கள் எந்த அளவுக்கு இருக்குது? இன்சூரன்ஸ் போட முடியல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கிறாங்க. இன்சூரன்ஸ் போட முடியல சார். பாதுகாப்பு அந்த காலத்தில் பாதுகாப்பே கிடையாது சார். நான்லாம் பண்ணும்போது 2வது மாடி உடச்சிட்டு கீழே வந்து விழணும், சும்மா விழணும் தரையில். அப்போ வந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டோம். மாடிப்பட்டிலாம் ஒரிஜினலாக தான் சார் உடைப்போம், உடச்சி தான் வரும். கண்ணாடி ஒரிஜினலாக வரும். கண்ணாடிலாம் இப்படிலாம் கண்ணாடி உடைக்கும்போது இப்போ தான் சுகர் கிளாஸு, அப்போ வந்து ஒரிஜினல் கண்ணாடி ஒரு பக்கம் உடையும், ஒரு பக்கம் வயிற்ற கிழிச்சிட்டு போயிடும். அப்படியே குடல் கீழே கொட்டோம் சார். சும்மா வெறும் 100 ரூபா சம்பளத்துக்கு 75 ரூபா அப்போ சம்பளம். அதுக்கெல்லாம் வந்து பேடு கட்டி தான் போய் குதிப்போம். அப்போலாம் நான்லாம் சில்க் சும்மா சொன்னால நான் பேடு கட்டி தான் போனேன். எல்லாம் குடலை கிழிச்சு போட்டுரும். ஸோ இன்றைக்கி சுகர் கிளாஸ் வந்துச்சு, ஒன்றும் இல்லை. ஆனாலும் அது உடைக்க முடியாது. சுகர் கிளாஸ் வந்து ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனில் புல்லட் வைப்போம். புல்லட் அடிச்சிங்கன்னா இல்லை முன்னாடி சுற்றியில் அடிப்போம், புல்லட் வைப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபயர் ஷாட்னு ஒன்று இருக்கலாம், அது உயிரே போயிடும். நிறைய பேருக்கு விதைக்கொட்டெல்லாம் கருகி கீழே ஓட்டிருக்கு சார். அந்த ஃபயர் ஷாட்டு வந்து அப்போ 300 ரூபா 370 ரூபா சம்பளம். அப்படின்னா என்ன ஸ்டண்ட்டு? அதான் யாரோ ஹீரோவை கொளுத்தி விட்ருவாங்க, இல்லைன்னா ஹீரோயினை விடுவாங்க, இல்லைன்னா மாமியார் கொளுத்தி விட்ருவாங்க. கொளுத்தி விடும்போது ஒரு டூப் போடுவோம் இல்லை, அந்த சாக்கில் இது பண்ணி ஷாட்டில் வந்து ஒரு கோணி தான் இருக்கும். கோணி ஒரு வெங்காய கோணி இருக்குல்ல, அதை போட்டு மூடிக்கிட்டு அதில் வந்து சொல்யூஷன் தடவி அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு கொளுத்துவோம். அப்போ வந்து எவ்வளோ நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே ஃபயர் இல்லை சார். இந்த பிரபஞ்சத்திட்ட என்ன சண்டை போட முடியுமா? முடியாது. அது வந்து அவ்வளோ ரிஸ்க்கு. எவ்வளோ பேர் நான்லாம் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன், நிறையா வாட்டி ஆபத்தில் சிக்கியிருக்கேன் 170 ரூபா சம்பளத்துக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன பாதுகாப்பு, அந்த காலத்தில் பாதுகாப்பே இல்லை. உண்மையான விஷயம் தான், மொட்டைத்தனமாக தான் நான் ஃபைட்டு. இன்றைக்கி வந்து டெக்னிக்கலாக நிறையா பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு இருக்கும் போது நீங்கள் கேட்குறீங்க என்ன ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, அது கண்டிப்பாக நம்மளை வந்து புரிஞ்சிக்கல. நம்ம வந்து அன்றைக்கி இடையில ஒரு இதில் ஒரு தம்பி விழுந்து செத்துட்டாருன்னா பிரேக் விட்டு சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிடும்போது அவர் ரோப்பாக இருக்க போயிருக்காரு, அவுக்க போயிருக்காரு, விழுந்துட்டார். இது மாதிரி கரணம் தப்பினால் மரணம் சார். எங்கள் தொழிலில் கரணம் தப்பினால் மரணம். அதில் வந்து நம்ம அந்த மரணம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம தற்காத்துக்கணும், தற்காத்துக்கணும் மரணம் தான். இதுக்கெல்லாம் சேஃப்டி வந்து இன்றைக்கி நிறையா சேஃப்டி இருந்துச்சு. இன்றைக்கி ரோப்பெலாம் இருக்குது. இப்போமா ரோப்பு அறுந்து விழுந்துடும். அது நம்ம என்ன பண்ண முடியும்? சில நேரத்தில் ரோப்பு அறுந்து விழுந்துடும், சில நேரத்தில் இது மாதிரி நிறையா நடக்கும் சார். நடக்க தான் சரி, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அப்போ ஜெயன் வந்து ஹெலிகாப்டர் தூங்கி ஒரு ஹீரோ ஸ்பாட் அவுட்டு தெரியுங்களா, கேரளாவில் பெரிய டாப் ஹீரோ ஜெயன், நிறைய மிலிட்ரியில் இருந்தவர், இறந்து போயிட்டார். இது மாதிரி நிறைய நடக்க தான் செய்யுது. அது வந்து என்ன பண்ணுறது, அது ஒன்றும் எங்கள் வேலை. அதுக்கு நாங்கள் வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. எங்கள் வேலையை கரணம் தரணும்னா மரணம் தப்போம். ஒருவேளை இறந்தாக்க ஒரு 5 கோடி 10 கோடி கவர்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் ரிஸ்க்கை பற்றி சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 6000 படங்கள் கிட்ட பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி பண்ணியிருப்பீங்க. உங்களால் மறக்க முடியாத ஒரு ஸ்டண்ட் ஞாபகம்னா எதை சொல்லலாம் சார்? பகவதி. நிறைய படம் இருக்குது, இருந்தாலும் பகவதி இப்போ சொல்லுவோம். நம்ம தமிழக முதலமைச்சர் இல்லையா, ட்ரெயின் போயிட்டுருக்கோம் சார். ட்ரெயின் போயிட்டுருக்கும்போது அவங்க சீக்வன்ஸ் அப்படி சீக்வன்ஸ், அதாவது அவங்க அவர் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணை வந்து இது பண்ணியிருப்பார், குழந்தை உண்டாயிருக்கா. அந்த பையனை கொன்னுடுவாங்க. கொல்லும்போது விஜய் சார் சவால் விட்ட, டேய் என் பையன் எங்கள் தம்பி சாவலடா வராண்டா அப்படின்னோடனே, கொல்லுடா வில்லன்னு சொல்லுவார். அவளையும் கொல்லு, அந்த குழந்தையும் கொல்லுடாம்பாங்க. இப்போ வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அதான் ஃபைட்டர்ஸ் ஏவி விட்டுருப்பாங்க, ஃபைட்டு. இப்போ விஜய் சார் வந்து ட்ரெயினில் ஓடிலாம் மேலெலாம் டாப்லாம் ஏறி ஃபைட் பண்ணிகிட்ருக்கணும். அதில் சீசர் கிக்கு ஒன்று, ஒரு சைட் கிக்கு சீசரில் சைட் கிக்கு. அப்போ டெம்போல் என்ன ஒன்று இருந்துச்சு. அப்போலாம் வந்து ரோப்பு கிடையாது. அப்போலாம் டெம்போல் விஜய் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணுவார். அப்படி வானத்தில் பரப்பார் அவர். அப்படி மிதிச்சார்னா அப்படி போயிட்டு ஒரு 15 அடியில் போய் அடிக்கணும். அடிக்கும்போது ஏத்தாப்பில் இருக்கிறது பொன்னம்பலம் தான் கிக் அடிக்கணும். இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம், ட்ரெயினில் சொல்லிட்டோம் இவ்வளோ ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க, மேலே போகாதீங்கன்ட்டு. அந்த ஆள் சாப்பிட்டோன்னு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிறான். வேகமாக போகிறான். எங்களுக்கு கீழே சொல்லவும் முடியல, ஏன்னா அந்த இதெல்லாம் வாக்கியெல்லாம் இல்லை போச்சு. வெங்கடேஷ் தான் டைரக்டர், நான் ஃபைட் மாஸ்டர். வெங்கடேஷ் தான் உள்ளே இருக்கார். ஃபைட் எடுக்கிறோம், கிக்கு அடிக்கிறார். கிக்கு ஏறிட்டார், அப்படி அடித்து தூக்கிட்டார்ல. பார்த்தா 300 அடி டெப்த். கொஞ்சம் அப்படின்னா கூட விழுந்தால் முடிஞ்சு போச்சு. அப்படியே உட்காந்துட்டோம். ஷாட்டு முடிஞ்சு சூப்பராக பண்ணிட்டார். முடிஞ்சு என்ன மாஸ்டர் ஷாக்கிட்ட ஓகேண்ணா, ஷாட்டு ஓகேண்ணா எப்படி உட்காந்துரும், கட்டுலாம் சொல்ல. மாஸ்டர் கட்டு சொல்லுங்கன்றாரு. ஓகேப்பா கட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். பாருங்கள் சேக்கண்ணா, ஐயோ இவ்வளோ இதாகிட்டார். சரி வாங்க ஒன்றும் முடிஞ்சு போச்சுண்ணா. ஆனால் எடிட்டிங் டைமில் வந்து பிருந்தா மாஸ்டர் பார்த்தாங்க,
டான்ஸ் மாஸ்டர். என்னம்மா சொல்கிற, ரிஸ்க்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்பவும் தெரில. எஸ்சிஎஸ்சி வந்து பார்த்துட்டு என்ன ஃபோனை போட்டு என்ன பண்ணணும்னு நினச்சிங்க நீங்கள், புள்ள எப்படியா வச்சிங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா அது மாதிரி எங்களுக்கு எதிர்பார்க்கல, எல்லாம் பார்த்துக்கணுமா சார், ரொம்ப ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னாரு. ஸோ அது இன்றைக்கி போட்டு சொல்லும்போது கூட எனக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா அந்த டெப்த்து அவ்வளோ பெரிய டெப்த்து, நாங்கள் பண்ணும்போது அவ்வளோ டெப்த்து இன்னும் ரெடினா நினச்சி பாருங்களேன். ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது, நிறையா பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ உடனே ஞாபகம் நம்ம சிஎம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு, உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கும் நம்ம நிறுவனத்திற்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அப்போவே சொன்ன மாதிரி தான், தாயும் தந்தையும் மதிங்க, ஆசிரியரை மதிங்க. நமக்கு மேலே ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள வணங்குங்க. பெண்களை உயிரை கொடுத்து காப்பாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கணும். நம்ம நாட்டில் உள்ளவங்க நம்ம தான் காப்பாற்றணும், அதை காப்பாற்றுங்க. எப்பவும் சொல்ல மாதிரி தான், உலகத்தில் எங்கே பிறந்தாலும் இந்த நிம்மதியாக வாழ்வோமா தெரியல. நம்ம இந்திய நாட்டில் பிறந்ததுக்கு இப்போலாம் நிம்மதியாக இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறக்கிறதுக்கு புண்ணியம் பெஞ்சிருந்தால் தான் தமிழனாக பிறந்திருக்கும். அந்த தமிழ் வாழ்க்கை, தமிழ் வெல்க, தமிழர்கள் அனைவரும் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த்.